எத்தனையோ இந்து பண்டிகைகள் இருந்தாலும் ஹோலி பண்டிகையின் சிறப்பே தனித்துவம் மிக்கது. உறவுகளை கொண்டாடும் ஒரு மகிழ்ச்சி திருவிழாவாக ஹோலி பண்டிகை அமைந்திருக்கிறது. ஆண்டுதோறும் மாசி மாத பௌர்ணமி தொடங்கி பஞ்சமி வரை 5 நாட்கள் திருவிழாவாக இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. குஜராத்தில் 5 நாட்கள் கொண்டாடப்படும் ஹோலி ஒரு சில மாநிலங்களில் 2 நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படுகிறது. தென்னிந்தியாவில் காம தகனம் என்று அழைக்கப்படும் இந்த பண்டிகை வட இந்தியாவில் ஹோரி டோல் யாத்ரா என்று அழைக்கப்படுகிறது. கோவா மற்றும் மகாராஷ்டிராவில் சிம்கா, ஹோலி, ஹுதாஷனி மகோத்சவ் மற்றும் ஹோலிகா தஹான் என்று போற்றப்படுகிறது. மேலும் மேற்கு வங்கத்தில் ஹோலி பண்டிகை டோல் யாத்ரா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. வசந்த காலத்தை வரவேற்கும் பண்டிகை என்பதால் பொதுவாக ஹோலி பண்டிகை வசந்த மகோத்சவ் என்றும் வசந்த உற்சவ் என்றும் அழைக்கப்படுகிறது. சூரியனை வரவேற்கும் விதமாக வானவில்லின் வண்ணங்களான கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிகப்பு வண்ணங்களே அதிகம் இந்த கொண்டாட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வண்ண வண்ண பொடிகளை தூவியும் வண்ணங்கள் கரைக்கப்பட்ட நீரை கொட்டியும் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. தனது சகோதரனான இரண்யாட்சனை மகாவிஷ்ணு ஏற்கனவே வதம் செய்திருந்ததால் அவர் மீது கடும் கோபம் கொண்டிருந்தான் இரண்யகசிபு. ஆனால் அவனது மகன் பிரகலாதன் பிறக்கும் போதே ஹரி பக்தனாக பிறந்தான். பிரகலாதன் தன் தாயின் கருவில் இருக்கும் போதே நாரத முனிவரின் மூலமாக ஸ்ரீமன் நாராயணனின் திருநாமத்தை கேட்டறிந்தவன். இதன் காரணமாக பிறந்தது முதலே ஸ்ரீமன் நாராயணனின் மீது தீவிர பக்தி கொண்டவனாக விளங்கினான். அதனாலேயே மகனென்றும் பாராமல் ஹிரண்யகசிபு பிரகலாதனை கொலை செய்ய பல வழிகளில் முயற்சி செய்தான். ஹிரண்யகசிபுவின் தங்கைதான் ஹோலிகா. தீயினால் தனக்கு அழிவில்லை என்ற வரத்தை ஹோலிகா பெற்றிருந்தாள். தன் அண்ணனுக்காக பிரகலாதனை அழிக்க முடிவு செய்த ஹோலிகா பிரகலாதனுடன் ஒரு பெரிய தீயை மூட்டி அதற்குள் அமர்ந்தாள். எப்போதும் நாராயணனை துதித்த வண்ணம் இருக்கும் பிரகலாதனை தீ ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் தீயில் அழிவில்லை என்று வரம் வாங்கியிருந்த ஹோலிகா தீயில் கருகிப் போனாள். அசுர குணம் படைத்த ஹோலிகா மறைந்த நாளே ஹோலி பண்டிகை என்று புராணங்கள் கூறுகின்றன. இன்றும் இந்த வரலாறு காரணமாகவே ஹோலி பண்டிகையின் போது ஹோலிகா தகனம் நடைபெறுகிறது. ஹோலிக்கு முந்தைய நாளில் மரக்கட்டைகளை வைத்து ஹோலிகா உருவ பொம்மையை வைத்து எரியூட்டப்படுகிறது. அப்போது தீமைகள் அழிந்து போகட்டும் என்று மக்கள் குரல் எழுப்பி இறைவனை வேண்டுவதும் பாரம்பரியமாக உள்ளது. பிறகு அக்னி தேவனுக்கு தேங்காய், வெற்றிலை, இனிப்பு பண்டங்கள் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. தேங்காயுடன் பூஜை செய்த இனிப்புகளையும் அக்னியில் போடுவது வழக்கம். ஹோலிகா தகனத்திற்கு மறுநாள் ஒருவருக்கு ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஹோலி கொண்டாடப்படுகிறது. மன்மதனை தனது நெற்றிக்கண்ணால் சிவபெருமான் அழித்தார். அம்பிகையும் மன்மதனின் மனைவியுமான ரதியும் மன்மதனுக்கு வாழ்வளிக்க வேண்டிக் கொண்டனர். ரதியைத் தவிர எவர் கண்ணுக்கும் தெரியமாட்டார் என்று கூறி மன்மதனுக்கு சிவபெருமான் வாழ்வளித்தார். சாம்பலான மன்மதன் மீண்டும் உயிர் பெற்று மீண்ட நாளே ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. தெய்வீக அன்பின் அடையாளமாக ஸ்ரீ கிருஷ்ணரும் ராதையும் மகிழ்ந்து கொண்டாடிய திருவிழாவே ஹோலி என்று புராணங்கள் சொல்கின்றன. ஸ்ரீ கிருஷ்ணருடனும் ராதையுடனும் சேர்ந்து ஆயர்பாடி மக்களும் ஆவினங்களும் கொண்டாடிய மகிழ்ச்சி திருவிழாதான் ஹோலியாகும். பேதங்களை மறந்து எல்லோரும் ஒன்று கூடி கொண்டாடும் ஹோலி பண்டிகை திருநாளில் அனைவரின் வாழ்விலும் வசந்தம் உண்டாகட்டும்.